ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. அது 2026 ஜனவரி 17 ஒரு கூட்ட நெரிசலான பஸ்ஸில் அந்த ஒரு பயணம் தொடங்குது. ஒரு மனிதனோட முழு வாழ்க்கையும் முடிச்சு போட்டது அந்த ஒரு பயணம். அந்த பஸ்ஸில் சிம்ஜிதான்னு ஒரு பொண்ணு பயணிக்கிறாள். ஆனால் அதே பஸ்ஸில் 42 வயசான தீபக் அப்படின்னு ஒரு ஆண் பயணிக்கிறாரு. சில நிமிஷங்களில் ஆணவம் அதிகமாச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. அதுபோல தான் இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சிம்ஜிதா அப்படிங்கிற அந்த பொண்ணு ஒரு வீடியோவை தன்னுடைய மொபைல் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த நகர்ந்து கொண்டே இருக்கிற பஸ்ஸில் அவங்க ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இதோ அந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன். இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பகிரப்படுது. இதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணோட வாழ்க்கையே ரொம்ப மோசமாக மாறுது. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஆணோட வாழ்க்கை அதை விட ரொம்ப மோசமாக முடியுது. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் நினைக்கலாம், அந்த ஆள் மேலே தான் முழு தப்போம் அப்படின்னு. கரெக்ட், இதே மாதிரி தான் நானும் நினச்சேன். நான் மட்டும் இல்லை, இந்த உலகமே, அதாவது இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற அத்தனை பேரும், இதை பார்க்குற அத்தனை பேரும் அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. கொஞ்சம் அந்த வீடியோவை நிதானமாக ஸ்லோ மோஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரியும். முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா, நமக்கு ஆணவம் அதிகமாச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. அதே போல் தான் இந்த வீடியோவில் இந்த சிம்ஜிதா அப்படிங்கிற பொண்ணு ஒரு 42 வயசு மதிக்கத்தக்க அவர் பக்கத்தில் போய் நின்றுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, தீபக் அப்படிங்கிற அந்த நபர் மன அழுத்தத்தில் போய் சூசைட் பண்ணி இறந்துட்டார். இப்போது உண்மையிலேயே கேள்வி என்ன அப்படின்னா, உண்மையிலேயே குற்றம் நடந்ததா, இல்லை பப்ளிக் ஷேம் தான் ஒரு மனிதனை கொன்றதா? ஒரு ஃபோன் இருந்தால் ஒரு மனிதனை ஹீரோவாகவும் மாற்றலாம், வில்லனாகவும் மாற்றலாம். ஆனால் ஒரு உயிர் போனதுக்கப்புறம் எடிட் ஆப்ஷன் கிடையாது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இந்த சம்பவம் நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, ரீலுக்காக ரியல் லைஃபையே பலியிடாதீங்க. பெண்ணுக்கு பாதுகாப்பு அவசியம். ஆனால் பாதுகாப்பு அப்படிங்கிற பேரில் பாவமில்லாத ஒருத்தனை பலியிடலாமா? இது ஜஸ்டிஸா ஆர் சோசியல் மீடியாவில் நடந்த சோகமா? தொடர்ந்து இந்த மாதிரி செய்திகள் நீங்கள் கேட்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மை வியூவர்ஸ்.